என்ன சிந்தாமணி, என்ன இப்படி பேசுற? ஐயோ அண்ணி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் இஎன்டி டாக்டர் கிட்ட வந்துட்டு போனாங்க. ஆமாவா இல்லையான்னு கேளுங்க. ஐயோ மாட்டிக்கிட்டாலே. இந்த இசையால என் பொண்ணு வாழ்க்கை போச்சே. காது கேட்காதது தெரியக்கூடாதுன்னு நினைச்சேனே. கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? நான் எனக்கு காது வலிக்குதுன்னு டாக்டர் போய் பார்த்தேன். அப்ப இவங்களும் வந்து டாக்டர் பார்த்துட்டு போனாங்க. அங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் சாதாரணமா கேட்டேன். சுபத்ரா இப்ப கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களே. என் பொண்ணு வாழ்க்கை போச்சா? அந்த பொண்ணுக்கு காது கேட்காது. இப்ப இல்ல, சின்ன வயசுல இருந்து கேட்காதான். ஏதோ ஒரு விபத்துல இவளுக்கு காது கேட்காம போயிடுச்சாம் அப்படின்னு அந்த நர்ஸ் சொன்னாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. மூட்டையை கட்ட வேண்டியதா. துரத்த போறாங்க. இனிமே இந்த கல்யாணம் நடந்த மாதிரிதான். என்ன சொல்ற சிந்தாமணி? எனக்கு ஒண்ணுமே புரியல. இருங்க நீ, நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். ஐயோ, அசிங்கப்படுத்தி அனுப்ப போறாங்க. நானே உண்மையை ஒத்துக்கிறது நல்லது. இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு நிரூபிக்க வேணாம். நாங்க கிளம்புறோம். வாங்க. எங்க கிளம்புறீங்க? நான் நிரூபிச்சுதான் தீருவேன். ஹேய், இங்க வா. வான்னு சொன்ன. ஹேய், ஏய் வர்ஷினி, உன்னதான் முன்னாடி வா. உன்னதான். உனக்கு காது கேட்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். வா. அப்பாடா, தப்பிச்சோம். அவசரப்பட்டுட்டேனே. கடவுளே, காப்பாத்திட்ட. வா, முன்னாடி வா. ஏய், திரும்ப. 5 4 எத்தனை சொல்லு பாக்கலாம். இவளுக்கு காது கேட்காதுன்னு இப்ப தெரிஞ்சிடும். விஷால் மெசேஜ் பண்ணிருக்காரு. கம் டு மை ரூம் இமீடியட்லி. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எதுக்கு என்ன வர சொல்லணும்? என்ன விஷயமா இருக்கு? என்னக்கா, விஷால் மெசேஜ் அனுப்பியிருக்காரா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது என்கிட்ட எதுக்குக்கா மறைக்கிறேன்? காட்டு காட்டு. என்ன அனுப்பியிருக்காருன்னு பாக்குறேன். அக்கா, ஒண்ணும் இல்ல. காட்டுக்கா. வர்ஷினிக்கா, காட்டு. வர்ஷினி. ஐயோ, கம் டு மை ரூம் இமீடியட்லி. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏங்கா, உன் ஆளு ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு கூப்பிடுறாரு. நீ யோசிச்சுட்டு இருக்க. ஏய், நீ வேற இந்த நேரத்துல நாளா போக மாட்டேன் போ. அக்கா, எல்லாரும் ரூம் போனதுக்கு அப்புறம் கூப்பிடுறாருன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் நீயே சொல்லு. எனக்கு மட்டும் என்ன எக்ஸ்பீரியன்ஸா? போக்கா, நீ போயிட்டு வந்து என்ன ஏதுன்னு சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். அடிச்சது வச்சுக்கோ. நீ முதல்ல போ, போய் தூங்கு போ. கிட்ட கொடு. அக்கா குடு. அக்கா, வர்ஷினி குடு. தூங்கலாம் கூடாது. பாவம் அவரு உன்னை பார்த்து பேச வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. போ போ, என்னன்னு கேட்டுட்டு வா. போ, நாளா போக மாட்டேன். சொன்னா கேளுக்கா. என்னடி? கேட்டுட்டு வா. வேணாம், முக்கியமான விஷயம்னு சொல்றாருல்ல. போ போ. ஏய், பயமா இருக்கு, பயமா இருக்கு. போதுமா? எப்படி நான் உன்னை நம்புறது? நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணிட்டு கடைசி நேரத்துல நீ மாத்தி பண்ணல. என்ன உன் கையில மோதிரம் போட வைக்கல? பழசெல்லாம் விடுங்க. இப்ப நான் சொல்றத மட்டும் நம்புங்க. நான் கண்டிப்பா பண்றேன். கண்டிப்பா பண்றேன்.
இதுக்கும் மேல நீ என்னை ஏமாத்த மாட்டேன்னு நான் உன்னை நம்புறேன். தேங்க்ஸ். உனக்கும் தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? எனக்கு காலையில நீ பண்ண உதவிக்கு ராகாவால மீட்டிங்கு போக முடியலனாலும் கடைசி நேரத்துல மீட்டிங்க பத்தி தெரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா எல்லா வேலையும் செஞ்சு எங்க கம்பெனிய ஜெயிக்க வச்சதுக்கு, எங்க அம்மாவை எல்லார் முன்னாடியும் தலை நிமிர வச்சதுக்கு, அதுக்காக தான். ரொம்ப நன்றி. ஆனா அதுக்காக என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காத. அம்மா சொன்ன மாதிரி உன் புத்திசாலித்தனத்தை அவங்க சொல்ற ப்ராஜெக்ட்ல காட்டு. அது வேற, இது வேற. புரியுதா? புரியுது. சரி, குட் நைட். ஏய், நீ சொன்ன மாதிரி செஞ்சிருவல்ல? உன்னதான் நம்பி இருக்க. விஷால், I love you விஷால், I love you விஷால். நான் ஒன்னு கேக்குறேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? ஆ? கேளு. என்ன? நிஜமாவே என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? ஏய், இவ்ளோ நேரம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இப்பதான் சொன்னேன் அட்வான்டேஜ் எடுத்துக்காதன்னு.